நம்ம மயில் வந்து சரவணோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். நம்ம சரவணனுக்கு கடுப்பாகி வீட்டுக்கு வந்துடுறாருங்க. வீட்டுக்கு வந்து மயிலை பிடிச்சி சரியான சண்டை. நீ மறைக்கிற விஷயத்தெல்லாம் நான் சொல்ல தாண்டி போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரியான சண்டைங்க. அதே டைம் கோமதியும் அரசியும் வந்துடுறாங்க. வந்தோடனே நம்ம மயில் ஓடி வந்து அவங்க மாமியாரை கட்டி பிடிச்சிடுறாங்க. அத்தை அப்படின்னு. அதோட என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க கூட சண்டை போட்டுட்ருக்கே, என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்கிறப்ப சொல்ல வரையில் நம்ம மயில் வந்து சொல்ல விடாமல் குழந்தனால தான் சண்டை போடுறாரு அப்படிங்கிற மாதிரி எதையாவது சொல்லி சமாளித்து விட்றாங்கங்க. மயிலும் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதே டைமு சரவணனும் சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் அரசி சொல்கிறோம், ஏனே இப்படிலாம் பண்ணுற, நீயும் ஏனே இப்படிலாம் சண்டை போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம சரவணன் எதுவும் பதில் பேசாமல் அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாருங்க. அதே டைம் பார்த்திங்கன்னா நம்ம மீனா தாங்க. மீனா வந்து அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க அத்தை டீ கொடுக்கவா அது கொடுக்கவான்னு கேட்குறதெல்லாம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கங்க. அதே டைமில் மீனோட அப்பா அம்மா வந்துடுறாங்கங்க. நீ என்னம்மா நீ மாப்பிள்ளையோட தனியாக வாழ மாட்டேங்கிற, மாமியார் வீட்டுக்கு போகணுன்னே இருக்க, எங்களை விட்டு தனியாக ஓடி வந்துட்ட, இப்போயாவது மாப்பிள்ளையோடையாவது சேர்ந்து ஒன்றாவும் வாழ மாட்டேங்கிற, மாமியார் வீடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க எப்போ பார்த்தாலும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதோட எங்கள் மாமியார் அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னு மாமியாரை பற்றி பெருமையாக பேசுகிறாங்கங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, நீ எதுவும் சாப்பாடு செய்யலையாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்கல, நான் எதுவுமே செய்யலம்மா, எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறேன், எதுவுமே வாங்கலம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா சொல்ல, இரு நான் அப்பா வாங்கிட்டு சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு எல்லாமே வாங்கிட்டு சொல்கிறாங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா, ஏண்டி எப்போ பார்த்தாலும் உன் மாமியாரே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்கல, எங்கள் அத்தை அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல, அவங்க 4-5 பொரியல் பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரியே பண்ணணும்னு இல்லை, சிம்பிளாக சமையல் பண்ண முடிஞ்சு சமையலை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனாவும் தலையாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோமதி வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த டைம் நம்ம பாண்டி போகிறாரு. போய் என்ன கீழே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்க அப்படிங்கிற, இல்லைங்க யாருமே சாப்பிட வேணாம், மயிலும் சாப்பிட வேணான்ட்டா, ராஜி அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கல. சரி குழம்பு ஊற்றுறாங்க, தண்ணி இல்லாமல் வந்து கொடுத்து கவனிச்சிக்கிறாங்க அங்கே அக்கறையாக. அதே டைம் பார்த்திங்கன்னா ஏன் மயில் சாப்பாடு வேணான்னு சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. கோமதி சொல்கிறாங்க, தெரியலங்க சரவணன் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை, அவளை கேட்டால் குழந்தைங்கிற, இவனை கேட்டால் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்குங்க. அதோட இன்னைக்கு சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.